கோவை புக்கடம் கோட்டைமேடு பகுதியில் உள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் கிரீன் கார்டன் அடுக்குமாடி குடியிருப்பு பொதுநலச் சங்கம் சார்பில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் குடியிருப்பு வாசிகள் மற்றும் அப்பகுதி தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட சுமார் 5000 பேருக்கு இலவசமாக பிரியாணி வழங்கப்பட்டது. கிரீன் கார்டன் அடுக்குமாடி குடியிருப்பு நல்ல சங்க தலைவர் முகமது முபாரக் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இது தொடர்பாக முபாரக் கூறுகையில் 7வது ஆண்டாக இந்த பிரியாணி வழங்கும் நிகழ்வு நடைபெறுகிறது. குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் அனைத்து மத மக்களுக்கும், இப்பகுதியில் பணியாற்றும் 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கும் என 600 குடும்பங்களைச் சேர்ந்த 5000 பேர் சாப்பிடும் அளவிற்கு பிரியாணி தயாரிக்கப்பட்டது என்றார். ரம்ஜானில் நாங்கள் மட்டும் நோன்பு துறந்து உணவு அருந்துவதை தவிர்த்து அனைத்து மத சகோதர சகோதரிகளையும் எங்களது ரம்ஜான் நிகழ்வில் மாற்று மத சகோதரர்களுக்கும் விருந்தளித்து இந்த நாளை கொண்டாடுகிறோம். தற்போது சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக விறகின் விலை அதிகரித்திருந்தாலும் வழக்கம் போல் இந்த ஆண்டும் விலையேற்றத்தை பொருட்படுத்தாமல் எங்களுக்கு கிடைக்கும் நிதி உதவிகளை கொண்டு இதை செய்துள்ளோம் என்று முபாரக் தெரிவித்தார். இரவு முழுவதும் பிரியாணி சமைக்கும் பணிகள் நடைபெற்றன. சுமார் 6க்கும் மேற்பட்ட பெரிய அண்டாக்களில் இந்த பிரியாணி உணவு தயார் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது.